தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த அற்புதமான நேரத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாஸ்து புருஷாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வாஸ்து பிரஜோதகாத். ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரஜோதகாத். இந்த மந்திரம் எடுத்த உடனே என்னங்கது? ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரஜோதகாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறோமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, வாஸ்து. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் வாஸ்துவை பற்றி. மேஷம் முதல் ரிஷபம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும், அசுவதி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரக்காரர்களும் எப்படி வாஸ்து ரூல்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வரும். உண்மைங்க, வாஸ்துங்கிற சாஸ்திரம் உண்மையான விஷயம். அந்த வாஸ்து சாஸ்திரப்படி நாம் ஒரு வீடு கட்டுறோம், வாஸ்து சாஸ்திரப்படி நாம் அவருடைய ஆஃபீஸை நம்ம அலுவலகத்தை செய்ய மேற்கொள்கிறோம் அப்படின்னா 100% சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா இந்த பூமிக்கு அவ்வளோ பவர் உண்டு. எப்படி நெருப்புக்கு ஒரு பவர், எப்படி ஆகாயத்துக்கு ஒரு பவர் இருக்கு, காற்றுக்கு ஒரு பவர் இருக்கு, அது மாதிரி நிலத்துக்கு ஒரு பவர் உண்டு. இந்த பூமி பாலன் தான் வாஸ்து புருஷன், பூமியோடைய பாலகன் தான் வாஸ்து புருஷன். சரி, இப்போ இந்த வாஸ்து எப்படி இருந்தால், ரொம்ப டீப்பாக போலைங்க, ரொம்ப வளவளன்னு கொண்டு போகலை, ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணுவோம். வாஸ்து உண்மையா? உண்மை. வாஸ்துப்படி நாம் எல்லாம் செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நுணுக்கமாக வாஸ்துக்குள்ளே போகக்கூடாது. இவ்வளவுதான். இதை நல்லா தெரிஞ்சுங்க. வாஸ்துக்குள்ளே ரொம்ப நுணுக்கமாக போகாதீங்க, அது உங்களையே டேமேஜ் ஆக்கிடும். சில விஷயங்களை நாம் தர்மப்படி தான் கடைபிடிக்கணும், தர்மத்தை தாண்டியும் கடைபிடிக்க முடியாது, ரொம்ப நுண்ணியலா தர்மத்துக்குள்ளேயும் போக முடியாது. இப்போ இந்த வாஸ்துவை பற்றி நம்ம பேச போகிறோம். இத்தனை அடியில் வீடு கட்டணும், அகலம் இத்தனை அடி, நீளம் எத்தனை அடி அப்படின்னு இருக்கு. இந்தந்த அடியில் இப்போ 42 அப்படின்னா நல்லா இருக்கும். 42க்கு நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னா 42 கூட கட்டலாம், ரொம்ப பெஸ்ட்டு. இது மாதிரி 39க்கு 42, இது மாதிரி வாஸ்து ரூல்ஸ். இப்போ வீடு கட்டுறோம், முதல்ல அகலம் நீளம் இது சாதகமாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நான் சொன்னேன் ரொம்ப நுணுக்கமாக வாஸ்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் எவ்வளவு, ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல பட்ஜெட்டை தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த பட்ஜெட்டை எத்தனை காலத்துக்குள்ளே நம்ம அடைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா தான் 100% சக்ஸஸ் ஆகும். அப்போ நம்ம வெறும் பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு கடனை எல்லா இடத்துலையும் வாங்கிக்கிட்டு வாஸ்துபடி வீடு கட்டுறேன் சார் அப்படின்னா வாஸ்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம், அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளியில் வர வைக்கக்கூடியது வாத்தியார்களுடைய கடமை செய்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும் கோஆப்ரேட் பண்ணாதான் நடக்கும். பையன் பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் பையனை படிக்க வைக்கணும்னா வாத்தியார் எப்படி படிக்க வைக்க முடியும்? அதே மாதிரி தான். அதனால் சிம்பிளாக வாஸ்துவை பார்க்கணும், ரொம்ப ஹெவியாக வாஸ்துவை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுங்க, இது முதல் விஷயம். ரெண்டாவது, நுணுக்கமாக சொல்லும் பொழுது
எந்த அளவு அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்குள்ள தான் வரும். அப்புறம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா என்னென்ன மூலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். இப்போ ஒரு அக்னி மூலை அப்படின்னா, இப்போ வடக்கு வாசல் பார்த்து ஒரு வீடு கட்டுறோம்னா வாஸ்து பர்ஃபெக்டாக அமையுங்க. வடக்கு வாசல் பார்த்து ஒரு வீடு கட்டுறோம்னா பர்ஃபெக்டாக வாஸ்து அமையும். கிழக்கு வாசலுக்கு வாஸ்து அமைகிறதுல கொஞ்சம் சிக்கல் உண்டு. ஏன்னா எடுத்த உடனே கிழக்கு வாசல்ல லெஃப்டில் பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்க்க நின்று மேற்க பார்க்க நிற்கிறீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கிழக்கு வாசலில் கிச்சன் வரணும். ஏன்னா அது அக்னி மூலை. அதாவது அக்னி மூலை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, தென் கிழக்கு அக்னி மூலை. ரொம்ப சிம்பிள். தென் கிழக்கு, கிழக்கு பக்கத்தில் தெற்க பார்க்க இருக்கிற இடம் அக்னி மூலை. அதே தென் மேற்கு குபேர மூலை. அங்கே நமக்கு நல்ல இந்த பீரோ, மாஸ்டர் பெட்ரூம் இதெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி வடமேற்கு வாயு மூலை. அங்கே செப்டி டேங்க் வைக்கணும், குளியல் அறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கு, தென் கிழக்கு. இந்த இடத்துல நோ வெயிட்டே இருக்கக்கூடாது. இப்போ கிழக்கு பார்க்க ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா அவங்க வீட்டோடைய இந்த கார் பார்க்கிங் எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம ஈசானத்தில் தான் போடுவாங்க. ஆனால் அங்கே வெயிட் இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன பண்ணுறது, புரியுது அப்போ உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடக்கும். அப்போ இந்த ஈசானத்தில் வெயிட் ஏற்றுனா சாதகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த அக்னி மூலையில் வீட்டை முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கணும், பேசேஜ், காருக்காக இடம் இருக்கணும். இந்த இடத்துல தான் காரை கொண்டு வர முடியும். எக்காரணம் கொண்டும் நம்ம ஈசானத்தில் வெயிட் ஏத்தாதீங்க, ஈசானத்தில் கார் பார்க்கிங் போடாதீங்க. இதெல்லாம் வாஸ்துல ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். இது இப்போ வடக்கு வாசலாக இருந்தால் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். வடக்கு வாசல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் செப்டி டேங்க் இருக்கும். செப்டி டேங்க் மேலே போய் கார் நிற்கும். இப்போ அங்கே வெயிட் கரெக்டாக ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் அப்போ எல்லாரும் வடக்கு வாசல் எத்தனை பேருக்கு தான் பொருந்தும்? எல்லாருக்கும் பொருந்துமா? இதையெல்லாம் இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அப்போ இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை மட்டும் பார்த்தா போதும். இப்போ அது மாதிரி மனை இருக்கு பாருங்க. இந்த மனை ஒருத்தவங்க பேர்ல இருக்கும், வீட்டுக்காரவங்க பேர்ல இருக்கு, ஒரு பெண்ணுடைய பேர்ல மனை இருக்குன்னா அதுல தலைவர் எப்படி அந்த வீட்டுக்கு சொந்தமாவார்? மனை யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் வாஸ்து போட்டாகும். இப்போ மனை சிம்ம ராசியில் இருக்கிறாங்க இல்ல துலா ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிழக்கு முகமாக தான் வீடு போட்டாகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசி துலா ராசி கிழக்கு முகமாக தான் வீடு போட்டு ஆகணும். அப்போ கிழக்கு முகமாக தான். அப்போ இவங்க தலைவர், வீட்டோடைய தலைவர். ஆனால் இப்போ அந்த தலைவி வேற ஒரு ராசியில் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ மேற்கு, இந்த மேற்கு மேஷ ராசியில் இருக்கிறாங்க தலைவி அப்படின்னா தெற்கு முகமாக போட்டாகணும். இப்போ தலைவரை பக்கத்துல தலைவியை பக்கத்துல மனை யார் பேர்ல இருக்கு? புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிள். தெற்கு முகமா இப்ப போட்டாகணும். இப்போ மனை யாரு பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல இந்த மனையை போடும்போது அதுக்கான வாஸ்து தான் நம்ம போடுறோம். சார், எங்களுக்கு வடக்கு வாசல் தான் அமைஞ்சிருக்கு, இப்ப இது குற்றமா அப்படின்னா குற்றம் இல்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆஹா, வடக்கு வாசல் அமைஞ்சிருக்கு, நமக்கு இதுல மேஷராசிக்காரங்க நான் தெற்கதான் எனக்கு போடணும்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு இல்லை, நான் என்ன பண்றது? ஒன்னும் கொல்லப்படாத ராஜா, தெற்கு முகமா ஒரு வாசலை வச்சிடும். வீட்டில் ஒரு வாசல் தெற்கு முகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. தட்ஸ் ஆல். ஒரு கொல்ல வாசல் வைக்கிறோம், இல்லைன்னா ரூம்ல அந்த ரூம் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூம் ஒன்று வரும். மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு வாசல் தெற்க பக்கம் வைக்கிறோம். சார் வாசல் வைக்க முடியல சார், ஜன்னல் வைங்க, நல்ல பெரிய ஜன்னலா வைங்க. இது இப்ப ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப வளர்க்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்த ரொம்ப வளர்க்க வேண்டிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. இதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். அதே மாதிரி இப்ப இந்த வாஸ்துல நம்ம ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சுக்க போறது என்னன்னா,
ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 4-5 ராசி இருக்கிறாங்க. நான் என்ன பண்றதுங்க? அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரிய வீடுகள் கட்டியிருப்பாங்க கூட்டு குடும்பங்கள்ல இருக்கும் போது. இப்ப நம்ம வாஸ்துல இப்ப 4-5 ராசி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா நம்ம ரூம் இருக்கு பாருங்க, இதுல எந்த ரூம் எந்த வாசல் அதுல வச்சு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் சார். வடக்கு வாசல் ரூம் வந்து ஒருத்தர் கொடுத்துடலாம், கிழக்கு வாசல் ரூம் ஒருத்தவங்க கொடுத்துடலாம். 2 ரூம் இருக்கா, கிழக்கு மேற்க இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னவோ கொடுத்துட போறோம். இவ்வளவுதான். இதுல எல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்து வாஸ்து வந்து சரியில்லைங்க, எனக்கு என்னால வாஸ்துவால கெட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லவே வேண்டாம். வாஸ்து எங்கெங்க இருக்கணும்? அக்னி மூலையில அக்னி இருக்கணும், இது கம்பல்சரி. ஈசான மூலையில எந்த வெயிட்டும் இருக்கக்கூடாது, கம்பல்சரி. நிருதி மூலையில என்ன இருக்கணுமோ அதுதான். வாயு மூலையில என்ன இருக்கணுமோ அதுதான். செப்டி டேங்கா வாயு மூலை, குபேர மூலையில பெட்ரூம். இவ்வளவுதான் வாஸ்து. வாஸ்துவை வந்து வேற எங்கேயும் இது பண்ண வேண்டாம். யம மூலையில வேற எதுவும் வைக்க கூடாது. அதாவது தெற்கு முகமாக அந்த தெற்குல எதுவும் வைக்க வேண்டாம். சில வீட்டுல வந்து தெற்கு இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமி ரூம் வச்சிருப்பாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தெற்கு செவுத்தை ஒட்டி வைக்காம, தெற்கு செவரை ஒட்டி வைக்காம ஒரு அடி விட்டுட்டு சாமி ரூம் வைக்கணும். அந்த ஒரு அடி விட்டுடணும். அந்த ஒரு அடியில என்ன இருக்கோ அதான் தெற்கு. அதை தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து வடக்கு நோக்கி பார்வையா போகுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாமி ரூம்னா கிழக்க பார்க்க வீட்டுல என்ன ஆகும் அப்படின்னா வடக்கு, கரெக்டா வடக்குல 2 மையத்துக்கு நடுவில் தான் சுவாமி ரூம் வரும். இப்போ வந்து சப்போஸ் எனக்கு வடக்க வந்து ஒரு வாசல் வேணுங்க அப்படின்னா சுவாமி ரூம் என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை, ஒரு அடி தள்ளி வைக்க போறோம். இது எல்லாம் நம்ம மனசை பொறுத்ததுங்க. அளவு மனசை பொறுத்து இருக்கணும். இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல நாம நினைச்ச வீடை நாம கட்டாம, நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டாம, யார் யாருக்கோ பிடிச்ச மாதிரி வீடை கட்ட வேண்டாம். அப்புறம் மனசுல திருப்தி இருக்காது. அடுத்தது, சப்போஸ் சார் எல்லாமே கட்டிட்டேன், சரி இதுக்கு பிறகு கட்டுறதா இருந்தா கூட ஒரு பிளான் போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஆனா பேஸ் என்னன்னா இதுதான் வாஸ்து. இதை தாண்டி நீங்க வேற எதுவும் வாஸ்துக்குள்ள போகாதீங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ள வந்து வாஸ்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரே தளமா இருக்கணும். தளம் வந்து ஒரே தளமா இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல மேலே ஏறும், தளம் கீழே இறங்கும். அது வேண்டாங்க. எந்த ரூம்லயுமே ஒரு ரூம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கும், அதாவது ஒரு அடி கீழே இறங்கி ரூம் வச்சிருப்பாங்க, அது வேண்டாம். சில வீட்டுல ஒரு அடி மேல வச்சிருப்பாங்க ரூம், அது வேண்டாம். இந்த தளம் ஒரே தளமா இருக்கணும் வீட்டுக்குள்ள மட்டும். எங்கேயுமே தளம் மாறி இருக்க வேண்டாம். அது மாதிரி ஜன்னல், நிறைய ஜன்னல் வைங்க. எல்லாத்துலயுமே வென்டிலேட்டர் இதெல்லாம் கரெக்டா இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துல முதல் விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ள வாடை இருக்கக்கூடாது. கெட்ட துர்நாற்றங்கள் வீசறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள பவர் கொடுக்க கூடாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வாஸ்து. இப்ப இது மாதிரி வாஸ்து ரொம்ப சிம்பிளா வாஸ்து போட்டுக்கிட்டு கட்டிடுறோங்க, கண்டிப்பா நல்லா இருக்கலாங்க. நிலைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிலைக்கு உள்ள விஷயங்கள் நம்ம இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் டபுள் டோர் வைக்காம எனக்கு ஒரு டோர்ல சுவாமி போட்டு வைக்கணும்னு ஆசை சார். தாராளமா வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நோ டபுள் டோர் தான் வைக்கணும்னுவாங்க. அப்படி இல்லை, சிங்கிள் டோர் தாராளமா வை. டோரோடைய அளவு அதே அளவுல இருக்கணும். டபுள் டோர் போடுறதுக்கு என்ன அளவு கொடுக்கிறோம் அந்த அளவுல தான் நிலை வைக்கணும். நிலையோடைய அளவை சுருக்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒரு வாயிலுடைய அளவு என்னங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வாயிலுடைய அளவு தான். இப்ப டபுள் டோர் போட்டா என்ன அளவோ அதே சிங்கிள் டோர்ல நீ இருக்கலாம். ஆனா நான் வந்து சிங்கிள் டோருக்கு சிங்கிள் அளவு நான் வச்சுக்கிறேங்கன்னா வேண்டான்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். வாஸ்து இதுதான். சில பேர் சொல்றாங்க வாஸ்து டபுள் டோர் தான் போடணும். ஒருத்தர் கூட சொன்னார் லாபம் நட்டம் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், ஏன் நட்டம்னு ஒரு வார்த்தை வருது? லாபமாவே வச்சுக்காத, சிங்கிள் டோரா லாபமா நினைச்சுக்கோ. ஆனா நல்லா கவனிக்கணும், அளவு 2 டோரோட அளவு இருக்கணும். இது ஒண்ணு. இப்ப வந்து இது மாதிரி ஆயிடும். அடுத்தது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, ஒரு வீடு கட்டுறவங்க அந்த வீட்டுல நீங்க என்னவா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து பண்ணுங்க. இதுதான் வாஸ்து. ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய எண்ணத்தை கொண்டு போய் வீட்டுல திணிச்சிங்கன்னா உங்களோட எண்ணம் அதுல இல்லைன்னா நாள் முழுவதும் இல்லை, வாழ்க்கை முழுக்க அந்த வீடு நரகமா இருக்கும். நான் இப்படி நினைச்சேங்க, அவர் வந்து இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, அப்புறம் இருக்கிறோம் அப்படின்வாங்க. கம்பல்சரி இது வீட்டுக்கு தான் வாஸ்து. வீடு எத்தனை காலம் இருக்கணும், வீடு எத்தனை காலம் நம்ம கிட்ட சௌரியமா இருக்கணும் அப்படின்னா
எவ்ரி 5 இயர்ஸ், நல்லா கேட்டுங்க, 5 இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கு, வார்னிஷ் அடிக்கணும் அந்த கதவு ஜன்னலுக்கு. அடுத்தது இயர்லி ஒன்ஸ் மழை காலத்துல கம்பல்சரி அந்த அது என்ன சொல்லுவாங்க, கரையான் மருந்து அடிக்கணும். நல்ல கவனிங்க, மெயின்டெனன்ஸ். அடுத்தது இந்த லாஃப்ட்னு ஒன்று இருக்கும், இந்த லாஃப்டை வந்து மேக்சிமம் குறைச்சி வைங்க. எல்லா இடத்துலையும் லாஃப்டை நிறைய வைக்கிறாங்க. லாஃப்டை வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் மூடிடுறோம். மூடுறது நல்லது, ஆனா மூடிட்ட லாஃப்டை இயர்லி ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் திறந்து பார்க்கணும், அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், லாஃப்டை மூடிட்டு எல்லாத்தையும் அள்ளி அதில் போட்டு மூடிடுறோம், கரையானும் வந்து உள்ள உட்காந்துருது, எல்லா பொருளும் அவுட்டு. அதனால 6 months ஒன்ஸ் இந்த லாஃப்டை சுத்தம் பண்ற பழக்கம் ஏற்படணும். அடுத்தது எல்லாத்துக்கும் லாஃப்டை குறைக்கணும். ஃபர்ஸ்ட் லாஃப்டுக்கு அதிகமாக வைக்க வேண்டாம். அப்படி லாஃப்ட் வைக்கும் போது அதை 6 months ஒன்ஸ் நம்ம சுத்தம் பண்ணணும். லாஃப்டுக்கு கதவு போட்டுடணும். இது எல்லாம் மெயின்டெனன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள, அந்த வாடகை வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க ஆணி அடிக்காதுன்னு. நான் உங்களுக்கு சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் சொல்றேன், சும்மா சும்மா ஆணி அடிக்காதீங்க. ஏன்னா வீட்டுடைய தரம் குறைஞ்சுக்கிட்டு வரும். நம்ம ஆணி அடிக்கும் போது அது விலகும். அப்ப என்னன்னா முதல்ல எடுத்தவொடனே ஆணிக்கும் பிளான் போட்டு வச்சிருங்க. எப்பயாவது தான் அடிக்கலாம். அதுவும் ஒரே ஒரு ஆசாரியாரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து தான், ஒரு கார்பெண்டர் மூலமா தான் ஆணி அடிக்கணும். நம்ம அடிக்க கூடாது தனிப்பட்ட முறையில். அவங்க சில யுத்திகளோட ஆணி அடிப்பாங்க. அப்ப வீட்டை அவ்வளோ பாதுகாக்கணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வீக் 1 time வந்து வாஷ் பேஷன்ல இருந்து லெட்டின் பாத்ரூம்ல இருந்து நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சுத்தமா இருந்ததுன்னா அங்க துர்நாற்றம் வராது. அங்க அம்பாள் குடிகொள்வா. நீ பிடிச்ச மாதிரி வீட்டுல நீ பிடிச்ச மாதிரி உன்னோட மனசுப்படி வாழலாம். இவ்வளவுதான் வாஸ்து. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாஸ்து எப்படி அமைக்கணும், எந்தெந்த வாசல் வைக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் பார்ப்போம். எந்த ராசியில எப்படி இருந்தா அந்த வாஸ்து இன்னும் குபேர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ உங்களுக்கு தொடர்ந்து வரேன். இங்க பாருங்க, வாஸ்துவோடைய பெரிய அளவில் பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது. வாஸ்துவை பெரிய பாரமா எடுத்துக்காதீங்க. வாஸ்துங்கிறது நம்ம போடுற பெர்ஃப்யூம் மாதிரி. நல்ல பெர்ஃப்யூம் நம்ம போட்டா சந்தோஷம் இருக்கும். வாஸ்துவால சந்தோஷம் உண்டு, எக்காரணம் கொண்டு பாரம் கிடையாது. வாழ்த்துக்கள். இப்ப நாம பார்க்க போறது முதல் ராசி. எந்த ராசி? விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். முதல் விஷயம், விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை ரொம்ப பெஸ்டா இருக்கும். தெற்கு திசை ரொம்ப பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கிழக்கு திசை ரொம்ப பெஸ்டா இருக்கும். உங்களுடைய சீலிங் வந்து ஹைட்டு கம்மியா இருக்கிறது நல்லது. ரொம்ப பெருசா வேணாம் சீலிங். அப்படி ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா அந்த சீலிங், அந்த இது ஃபால் சீலிங் போட்டு கம்மி பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து கம்பல்சரி ஒயிட் கலர், நிறைய நல்ல ரிப்பன் பில்டிங் மாதிரி ஒயிட் கலர்ல இல்லைன்னா சாண்டல் கலர்ல பெயிண்ட் அடிங்க. சாண்டல் கலர், ஒயிட் கலர் பெயிண்ட் அடிங்க. ஆனா ரெட் கலர், பிங்க் கலர் வந்து கம்பல்சரி உங்க வீட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இந்த இப்போ மாடல் கிச்சனா இருக்கட்டும், உள்ள ஏதாவது இந்த இதெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, ரூஃப் எல்லாம் போடும்போது அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சிகப்பு கலர் இருக்கணும். அது மாதிரி கபோர்டு அடிக்கும் போது அந்த கபோர்டில் அந்த கலர் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மாதிரி செவ்வரளி பூ வந்து கம்பல்சரி உங்கள் வீட்டு வாசலில் வைக்கணும். ஒரு அரளிப்பூ செடி கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி மல்லிகைப்பூ செடியும் செண்பகப்பூ செடியும் வீட்டில் இருக்கணும். செண்பகப்பூ அதாவது வந்து செவ்வரளி, சின்ன ஒத்த அரளின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கணும் உங்களுக்கு. மல்லிகைப்பூ, அடுத்தது செண்பகப்பூ, இது உங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த பூச்செடிகளை வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தெற்கு திசை வைக்காமல் விட்டுட்டேன்னா இப்போ நான் என்னங்க பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, தெற்கு திசையில் ஒரு சின்ன ஹோலாச்சும் போடுங்க. ஒரு கம்யூனிகேஷன் வரணும், ஒரு ஒயராவது உள்ளே வரணும், அவ்வளோதான். அதை மட்டும் இந்த வாசலில் கொண்டு வந்தீங்கன்னா பெரிய பெஸ்ட்டாக இருக்கும். வீட்டு வாசல் அடிக்கடி தொடச்சி சுத்தம் பண்ணிங்க. நிலப்படியை சுத்தம் பண்ணிங்க. இந்த நிலையில கம்பல்சரி சண்முகருடைய எந்திரம் ஒன்று கட்டுங்க. முருகபெருமானுடைய எந்திரம் ஒன்று வீட்டு வாசல்ல கண்டிப்பாக கட்டுங்க. சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. எதிரிகள் உங்களை அழிக்க யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. அதனால சத்துருக்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சண்முகருடைய எந்திரத்தை கண்டிப்பாக கட்டணும் விருச்சக ராசிக்காரவங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள்
இந்த மிளகா இருக்கு பாருங்க, பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை மிளகாவை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 7 மிளகாவை வாங்கி ஒரு சிகப்பு கலர் நூலில், சிகப்பு கலர் கயிறாக இருக்கணும், அதில் கோத்து வீட்டு வாசலில் கட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே ஒரு எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்துக்கு மேலே 7 மிளகா இருக்கணும், பச்சை மிளகா, நல்ல நீட்டு மிளகாவா. வாரம் ஒரு தடவை மாற்றுங்க, இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுங்க. அது ரொம்ப நல்லது. இந்த திருஷ்டி உங்களை வந்து சுத்தமாக, உங்களுக்கு என்ன வியாதி, உங்களுக்கு சூடு சம்பந்தப்பட்ட வியாதி வரும், அதெல்லாம் கிளியர் ஆகிடும் விருச்சிக ராசிக்கு. இது உண்மையில வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். வீட்டு வாசல்ல வந்து ஒரு பவுல்ல தண்ணி வைங்க, அது மாதிரி வந்து இன்னொரு பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வைங்க. அந்த உப்புல 4 மிளகை போட்டு வைங்க, மிளகு, அதில் 2 மஞ்சப்பொடி, துளி மஞ்சப்பொடியை போட்டு வைங்க. இல்லைன்னா ஒரு மஞ்சள், விராலி மஞ்சள் தூக்கி வைங்க. ஒரு பவுலு, அந்த பவுலில் உப்பு, அது மேலே வந்து 10 மிளகு, அதுக்கு மேலே ஒரு மஞ்சப்பொடி, இல்லைன்னா மஞ்சள் தூளை ஊற்றுவங்க, இல்லைன்னா மஞ்சள் விராலி மஞ்சள் தூக்கி வைங்க. அவ்வளோதான். இதை வீட்டு வாசல் வச்சிருங்க, நிலப்படிக்கு கீழே. அதை தாண்டி எந்த கெட்டதும் உள்ள வராது. இது வாஸ்து. அடுத்தது, வீட்டு சுவாமி ரூம்ல கம்பல்சரி முருகப்பெருமானுடைய, அதாவது இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ஒரு முருகப்பெருமான் படம் ஒன்று வாங்கி வைங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்ல கண்டிப்பா ஒரு முருகப்பெருமானுடைய படம் வாங்கி வைங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் விருச்சிக ராசிக்கு அமையும். இதெல்லாம் எடிட் பண்ணாதப்பா, தண்ணி குடிக்கிறத என்ன எடிட் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதனால பாருங்க, பார்த்தீங்களா, எடிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தண்ணி கொடுக்கறதும் ஒரு வாஸ்து தான். இந்த நேரம் இப்போ தண்ணி குடிக்கலன்னா, அதனால நல்ல கவனிங்க. இந்த முருகப்பெருமானுடைய படம் ராஜ அலங்காரத்தில் பழனி ஆண்டவராக இருக்கலாம், இல்லை வந்து சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம், கம்பல்சரி வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வாங்கி வைங்க. நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டு. பளபளப்பாக இருக்கும் போதுங்க வாழ்க்கையும் பளபளப்பாக இருக்கும். நம்ம அதே கசங்கி போய் ரொம்ப சோர்ந்து போய் டல்லாக போய் இப்படி உட்காந்துருந்தோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கை அப்படியே இருக்கும். நம்ம நல்லா பிரிஸ்காக அப்படி உட்காந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அதுதானே முக்கியம். விருச்சிக ராசிக்கு என்றைக்குமே வளம் முக்கியம் இல்லையா? ஆமாம், அதுமாரி இந்த என்ன சொல்லுவாங்க, கப்பு முக்கியம் நமக்கு, அப்படிதான். அதனால இந்த விருச்சிக ராசி அது மாதிரி வீட்டு வாசல்ல ரொம்ப கவனமா கேளுங்க. உளுந்து துவரை ரெண்டு புடி இருக்கு. ஒரு புடி உளுந்து, ஒரு புடி துவரை. எவ்ரி டியூஸ்டே ஒரு சிகப்பு துணியில அதை கட்டி வீட்டு வாசல்ல கட்டி விட்டுருங்க, நிலப்படியில. அதை வந்து அடுத்த வாரமோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ மாத்திக்கிங்க. நல்லா கவனிங்க. ஒரு புடி துவரை, ஒரு புடி உளுந்து, இதை வீட்டு வாசல்ல கட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வரும்போது அதை மாற்றி விட்டுக்கலாம். இதை கம்பல்சரி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணணும்? அந்த துவரையை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அந்த 15 நாள் கழிச்சு, இல்லை ஒரு வாரம் கழிச்சு, திருஷ்டி, அவ்வளோதும் திருஷ்டி அது போயிடும். அடுத்து வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சுவாமி ரூமு, இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் நிறையா இருக்கணும், ஒயிட் கலந்துருக்கணும். உங்களுக்கு வீட்டு நல்லா வெளிச்சமாக இருக்கணும். அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். வீடு வந்து வெளிச்சமாக இருக்கணும். அதுமாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் ஒன்று வைங்க. மணி பிளான்ட் கிச்சனில் வைங்க. பிளான்ட்டு அதாவது கிச்சனுடைய கதவு கிட்ட இல்லை ஜன்னல்கிட்ட அதுமாரி ஏதாவது ஒரு பிளான்ட் ஒன்று வைங்க. ஒரு பச்சை கலர், அதை பார்க்க அப்படியே ரம்மியமாக, ஆஹா அப்படி இருக்க அப்படி சொல்கிற மாதிரி அந்த பிளான்ட்டை வைங்க. ஒரு பெரிய வசீகரம் உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி படம், நீங்கள் உங்கள் வீட்டில் சுவாமி படம்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பீங்கல்ல, சுவாமி ரூமை தாண்டி விருச்சிக ராசிக்காரங்க வேறு எங்கேயுமே வைக்காதீங்க. சித்தர்கள் படம் ஏதாவது ஒன்று வீட்டு வாசலில் வைங்க. சித்தர்கள் படம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது பாருங்கள், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஊஞ்சல் ஒன்று வாங்குங்க. விருச்சிக ராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஊஞ்சல் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கும். இல்லைனாலும் இந்த கொள்ளிடம் எல்லாம் போன இந்த ஊஞ்சல், பெரம்பு ஊஞ்சலாச்சும் இருக்கும், அதையாவது வாங்கி வைங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வசீகரத்தை விருச்சிக ராசிக்கு ஏற்படுத்தும். இல்லைன்னா பெரம்புல ஒரு சேரு அது வாங்கி வைங்க, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஐதீகம், நல்ல யோகம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். வீட்டு கேஷ் பாக்ஸ், உங்களோட ஹேண்ட்பேக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வாசனை இருக்கணும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பொடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு வைங்க. முக்கியமாக இந்த ஜுவல்லரியில் இருப்பாங்க பாருங்கள், ஒரு துணி, ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, பிங்க் கலர் பேப்பர், அந்த பேப்பர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். பணம் நிறைய சேரும் உங்களுக்கு. பணத்தை கொடுக்கும்போது லாபம்னு சொல்லி கொடுங்க, மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். சனிக்கிழமையில வீட்டை சுத்தம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமையில சுத்தம் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நகை வெட்டாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்டாதீங்க. என்னங்க
சரியா? ஆமா, இது கம்பல்சரி. இதை வந்து செஞ்சுட்டு வாங்க, மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மாப்பு போற சொல்லுவாங்க, வீடு சுத்தம் பண்றது சனிக்கிழமையில தான் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில பண்ணாதீங்க. இதை வந்து கம்பல்சரி வச்சுக்கங்க. எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பார்த்து டோட்டலி வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஆண் பெண் 2 பேருமே. இது வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப தர்ம சங்கர விஷயங்கள். கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கந்த சஷ்டி கவசம் டெய்லி விருச்சிக ராசிக்காரங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு லாபத்துக்கு மேல லாபம். அது மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது காலை அலம்பிட்டு ஒரு பக்கெட்டு தண்ணி இல்லைன்னா வாட்டர் ஒரு பைப்பு ஒன்று வச்சுருங்க வாசலில். அந்த பைப்பில் காலை அலம்பிட்டு உள்ளே வந்து பாருங்களேன், வாஸ்து உங்களுக்கு சகஜமாக இருப்பார், நல்ல யோகத்தை கொடுப்பார். உங்கள் வீட்டில் மட்டும் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும், குப்பை குளம் இருக்கவே கூடாது. விளையாட்டு பொருட்கள் இருக்க, இந்த பெயிண்டிங் இடத்துல கிறுக்கக்கூடாது, கிறுக்கல் இல்லாமல் பார்த்துங்க. என்ன சொல்லுவாங்க, செவுத்துல கிறுக்கல் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா நம்ம லைஃப்பை கிறுக்கிடக்கூடாது, அதுக்காக செவுத்துல கிறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டாக நிப்பாட்டுங்க. வீட்டில் கண்ணாப்பின்னாலும் நிப்பாட்டாதீங்க. அது வந்து ஏன்னா வாஸ்து உங்களுக்கு சரியாக அந்த வாகனம் நிப்பாட்டுற வரைக்கும் வாஸ்து பார்க்கணும். அது மாதிரி அழுக்கு துணி மீண்டும் வந்து அதை பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அழுக்கு கட்டி போட்டோம் ஒரு துணியை மீண்டும் அதை பார்க்கக்கூடாது. அது எப்படின்னா அது திருப்பி டஸ்ட்பினுக்கு வாஷிங் மிஷினுக்கு போயிடணும். ஏன்னா இப்போ துவைங்கன்னு சொன்னால் யாரும் துவைக்க போகிறது இல்லை, வாஷிங் மிஷின் தான். அதனால் வாஷிங் மிஷினுக்கு போயிடணும். அதுக்கு பிறகு அந்த துணி வந்து துவைச்சி தான் பார்க்கணும். அது மாதிரி பாருங்க, ரொம்ப அழுக்கு பார்க்காதீங்க. அழுக்கு பார்க்க பார்க்க நமக்கு என்னென்னா டிப்ரெஷன் அதிகமாகும். விருச்சிக ராசிக்காரர் அடிக்கடி சோர்ந்து உட்காந்துருவீங்க. உங்களுக்கு ஸ்மெல்லு தப்பாக போனாலே அப்படியே உட்காந்துருவீங்க. அப்புறம் உங்களுக்கு புரியவே புரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா தான் ஏஞ்சிருப்பீங்க. ஏன்னா கோபம் அதிகமாக வரும், சினம் அதிகமாக வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி முக்கியமாக வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா பெர்ஃப்யூம் பளிச்சுன்னு இருக்கிறது, சுத்தம், அவ்வளோதான். இதை மட்டும் பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் கோடியில் பரவுவீங்க. நிச்சயமா தெய்வ பலம் உண்டு. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். என்ன நேயர்களே, வாஸ்துவை பத்தி ஆரம்பம் அடுத்த ஒரு பகுதியை பார்த்தோம். இப்போ இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நேயர்களே, வாஸ்து அப்படிங்கிறது நம்ம மனசு தான் ஃபர்ஸ்ட். முதல்ல பயம் வேண்டாம். நம்ம சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்காது, நமக்கு அது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். கடவுளே, என்னைய படைச்சது நீ, எனக்கிட்ட கொடுத்தது நீ, நான் என்னையா பண்ண முடியும்? நான் என்ன அமேசான்ல போட்டு போட்டு வாங்குறதுக்கு, ஸ்னாப்டீல்ல போட்டு போட்டு வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா வேணாமா? நீ மாட்டு எல்லாத்தையும் விட்டுக்கினே இருக்கிற, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கினே இருக்கிற, எல்லாத்தையும் நான் எங்க வாங்குறது? இப்போ நம்ம எல்லாரும் கேட்போம் அந்த கேள்வியை. இருக்கிறவன் வாங்குறான், இல்லாதவன் என்ன பண்றது? இப்போ புரியுது அப்போ உங்களுக்கு? அப்ப நான் மனசை சுத்தமா வச்சுக்கிட்டா வாஸ்து சாந்தமா இருப்பார். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் வீட்டுல துஷ்டமான சத்தங்கள் இல்லாம இருந்தா அந்த வாஸ்து புருஷன் நிம்மதியா இருப்பார். அப்ப வீடு நிம்மதியா இருக்கா? அப்ப நம்ம நிம்மதியா இருக்கலாமா? அப்ப கண்ணாப்பிரான சத்தம் வேண்டாம். ஒரு ரிங்டோன் நம்ம வைக்கிறோம் பாருங்களேன், அது கூட சாந்தமா குறை ஒன்றும் இல்லை அப்படி வைக்கலாம். டங்க நகடு டண்ட நகடு டண்ட நகடு டண்ட நகடு அப்படி இருந்தா புரியுது அப்ப உங்களுக்கு? அது வந்து நமக்கு நல்லா இருக்க பக்கத்துல ஒண்ணுக்காக ரிங்டோன் வைப்போம், அது மாதிரி வேண்டாம். நமக்காக ரிங்டோன் வைக்கணும். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பாருங்க, இந்த ரிங்டோனே இருக்காது. அதாவது இதில் வச்சிருப்பாங்க, வைப்ரேஷன்ல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சும்மா சாதாரண போன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிங்டோன்ல தான் வாஸ்து உள்ள உட்காராரு. வீட்டு ஏன் கெட்டு போகுது, வீடு ஏன் நிம்மதி இல்லை, ரிங்டோன்ல கெட்டு போகும். உங்க வீட்டு ரிங்டோன் ஒரு நல்ல பாருங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அடிக்கிற ரிங்டோன்ல நமக்கு சமையல மறந்துடும். பருப்பு போட ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. உண்டா இல்லையா? முதல்ல ரிங்டோனை முதல்ல மாத்துங்க. நல்ல ஸ்மார்ட் ரிங்டோனை, வீட்டுக்குன்னு ரிங்டோன் வச்சுங்க. வெளியில போனோன்னு எதை வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி காலையில நம்மளை எழுப்பி ஒரு அலாரம், நல்ல அலாரம், அந்த மியூசிக் அதை வச்சுக்கிங்க. வீடு வாசனை கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணுங்க. வீட்டுல அபச்சொற்கள் பேசவே கூடாது. ரன்னிங் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ரன்னிங் நோஸ் இருந்தா பிடிக்குமா நமக்கு? ரன்னிங் நோஸ் இருந்தா பிடிக்குமா? பிடிக்காது இல்ல. ரன்னிங் வேர்ட்ஸ் எப்படி? பேசின வார்த்தையை பேசிட்டு இருக்க கூடாது. அது முதல்ல தவறு. அதுவும் நமக்கு வாஸ்து கோளாறு தான். நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு இப்போ. அது மாதிரி கெட்ட வார்த்தை பேசவே வேணாம். வீட்டுல கெட்ட வார்த்தைகளே வேண்டாம். அமங்கலமான வேர்ட்ஸ் வேண்டாம். அது வந்து வைப்ரேஷனுங்க, வீடு முழுக்க வைப்ரேஷன். நீங்க எத்தனைய கொண்டு கட்டுனாலும், என்ன கொண்டு செலவு வச்சாலும்
நீங்க வைப்ரேஷன், வேர்ட்ஸ் வைப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. இதுதான் நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். சார் நீங்க லட்சக்கணக்கில் சார் இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, வாஸ்து பார்த்து வீடு கட்டினவங்க எல்லாருமே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? வட்டி கட்ட முடியல. பல பேர் லோன் போட்டு வித்துட்டு போறான் வீட்டை, கௌரவத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் வெளியில. உண்மையா இல்லையா? மனசாரப்படி சொல்லுங்க. நான் வாஸ்து பொய் சொல்லல. நாம என்ன பண்றோம், விபரீதமா யோசிக்கிறோம். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அவ்வளவுதான் வாஸ்து. இந்த மூளை எப்படி இருக்கணும், அந்த மூளை எப்படி இருக்கணும், அந்த மூளை எப்படி இருக்கணும், இந்த மூளை எப்படி இருக்கணும், இந்த மூளை எப்படி இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 4 மூளையை நினைக்கிறத விட இந்த மூளை எனக்கு சரியா இருந்தா வாஸ்து சரியா இருக்கும். இன்கமிங் கரெக்டா இருந்தா அவுட் கோயிங் கரெக்டா இருக்கும். அவுட் கோயிங் கரெக்டா இருக்கிறதுக்கு வழி பார்த்துக்கணும். இன்கமிங்க்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அவுட் கோயிங்க்கு அப்படின்னா என்ன, வீடை சுத்தம் பண்றதுல தான் முக்கியமா இருக்கணும். வீடை அப்பப்ப சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெட்ட வார்த்தைகள் வேண்டாம், மரியாதையான வார்த்தைகள் அதிகமா வேணும். எல்லாருக்கும் மரியாதை. அம்மானா அம்மானு கூப்பிடணும், அப்பானா அப்பான்னு கூப்பிடணும், அண்ணன்னா அண்ணன்னு கூப்பிடணும். ஏய் அது வேண்டாம். அம்மாவை போய் வா இங்க வாயன் வேண்டாம். அப்பா இங்க வாயப்பா, அப்பா வாங்கப்பா. ஆஹா, இத கேட்டோன்னா வாஸ்து அப்படியே என்ன வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, இங்க போவோம் அப்படின்னு வந்துடுவார். புரியுதாப்பா நான் சொல்றது? ரொம்ப சிம்பிளா புரியுதா? வீட்டுல இனிமேல் இந்த வைப்ரேஷனை கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீடே சந்தோஷமா இருக்க போகுது. வாஸ்து குறைபாடு இல்ல, நம்ம வாழ்க்கை குறைபாடா இருக்கிறதுக்கு நம்ம வார்த்தை தான் குறைபாடா இருக்கு. நாம எல்லாம் என்ன பண்றோம், இங்க இருக்கிற நிம்மதியை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞான தங்கமே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கண்ணுங்களா, வீட்டுல சந்தோஷமா பேசுங்க, உண்மையா பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பிடிச்ச சமைக்கும் போதுங்க வீட்டுல, எங்க வீட்டு அம்மா குடும்பத்துல உள்ளவங்க பெண்கள் சமைக்கிறீங்க பாருங்க, நீங்க நல்ல மனசோட சந்தோஷ மனசோட சமைச்சீங்கன்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும். அதை அழுதுகிட்டு இல்ல, உங்களை சமைக்கும் போது பெண்களை திட்டக்கூடாது, படிக்கும் போது பிள்ளைகளை திட்டக்கூடாது, சம்பாதிக்க போகும்போது புருஷனை திட்டக்கூடாது. இதை முடிவு பண்ணிங்க. வீட்டுல பெரியவங்களுக்குன்னு சில ஒர்க் இருக்கும், அந்த பெரியவங்க அந்த ஒர்க் பண்ணும்போது திட்டக்கூடாது. ஆக மொத்தம் திட்டக்கூடாது. திட்டுனா கெட்டு போகும் வாழ்க்கை, திட்டுனா கெட்டு போகும். ஏன், பொண்டாட்டியை திட்டியாச்சு, பொண்டாட்டி போய் இப்ப சமையல் ரூமுக்கு போயாச்சு, இப்ப என்ன பண்றாங்க, கட்டுப்பா தூக்கி அந்த கடுக்க போடுறாங்க, வெந்தயத்தை தூக்கி அதிகமா போடுறாங்க, உழப்பா வைக்கிறாங்க. எங்க சார் இதுல வாஸ்து வந்தாரு? எங்க சார் வாஸ்து வந்தாரு? நம்ம வீட்டுல குழம்பு சரியில்லை, சாப்பாடு பரிமாற மாட்டாங்க நிம்மதியா, சாப்பாடு திருப்தி இல்லை. உடனே ஒருத்தர் போய் கேட்கிறோம், அவர் சொல்றாரு வாஸ்து சரியில்லைங்க, அதனாலதான் உங்க வீட்டுல சாப்பாடு சரியில்லைன்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நாம திட்டுன ஒரே ஒரு வார்த்தைக்கு அந்த அம்மாவால சமைக்க முடியல. ஹார்ட் பெயின்ங்க. பிள்ளைகளுக்கு படிப்புன்னு ஓரளவுக்கு தான் வரும், அதுக்கு மேல படிப்பு வராது. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி படிக்கிறான், இந்த வீட்டுக்காரன் அப்படி படிக்கிறான், அவன் அப்படி படிக்கிறான் அப்படின்னு. எல்லா பேரும் படிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் படிக்கிற மாதிரி நடிக்கிறான். நம்ம வீட்டு பிள்ளைய அவன் படிக்கிறான், நம்ம வீட்டு பிள்ளைய ரொம்ப போட்டு டென்ஷன் ஆக்குறோம். அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது. அப்பா என்ன முடியுமோ படிப்பா, அப்பா 10வது வரைக்கும் படிச்சப்பா, நீ 12வது படிப்பா. அப்பா 10வது படிச்சு கொஞ்சம் கஷ்டப்படுறப்பா, நீ 12வது படிச்சு கொஞ்சம் நல்லா இருப்பா. அப்படி சொல்லி பாருங்களேன், பையன் நல்லா படிப்பான். சார் ராமர் காலத்துல ராமர் சந்தோஷமா இருந்தாரு, திருப்தியா இருந்தாரு, உண்மையா இருந்தாருங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. இந்த காலத்துல கலியுகத்துல நாம ராமரா இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறது பெரிய விஷயம். அவனை சுத்தி எல்லா இடத்துலயும் அவனை மைண்ட கலைக்கிறதுக்கான வழிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல என் பிள்ளை நல்லா இருக்கான் பாருங்க, அதுல என் பொண்ணு நல்லா இருக்கு பாருங்க, அதுதான் பெருமை. இதுல வாஸ்து குறையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துங்கிறது வாய். நம்ம வீட்டில் இருக்கிற வார்த்தைகளை கரெக்டா கொண்டு போங்க. சகோதரர்களே சகோதரிகளே, அந்த காலத்துல ராஜாக்கள் உண்மையாக வாஸ்து பார்த்தார்கள், உண்மையாக இருந்தார்கள். நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு ராஜ பரம்பரை இருக்கான்னு சொல்லுங்க, ஒரு ராஜ பரம்பரை இருக்கான்னு சொல்லுங்க. வாஸ்து பார்த்த ராஜ பரம்பரை ஏன் இல்லாம போச்சு? அப்போ சுதந்திரம் கிடைக்குது, ஆங்கிலேயன் உள்ள வரா, அடுத்தது ஆங்கிலேயனும் காணும், சுதந்திரம் கிடைக்குது. அப்ப காலம் மாறுன்றது தெரியுதா இல்லையா? யாரும் இங்க நிரந்தரம் இல்லை, எந்த ஆட்சியாளரும் நிரந்தரம் இல்லை. அப்ப இந்த வீடு எனக்கு இப்படி நிரந்தரம். அப்ப என்ன பண்ணணும்?
நம்ம நிம்மதியை கொண்டு வரதுக்கு முதல் கட்டம் நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசி ஆகணும். இது அன்பு கட்டளையா சொல்றேன். இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோ. ஏன் இந்த கடைசியில் இந்த மெசேஜ் வச்சோம் தெரியுமா? இந்த மெசேஜ் சமூகத்துக்காக கொடுக்கிற மெசேஜ். இது தயவு செய்து, நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோங்க சார், எல்லாரும் கஷ்டப்படுறோம். பணம் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், பணம் இல்லாதவனும் கஷ்டப்படுறான், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். அந்த கஷ்டம் தீர்றதுக்கு நம்ம வார்த்தைகளால மட்டும் மாறும். நம்ம நிறைய வளமான சுவாமி வழிபாடு பண்ணுவோம். எந்த பரிகாரமும் வேணாம், சுவாமி 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 தான் அனுகிரகம், பகவான் அனுகிரகம் பண்ணுவோம், சரணாகதி அடைவோம். நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், குழந்தைங்களை புரிஞ்சுப்போம், குடும்பத்தை புரிஞ்சுப்போம். திட்ட வேண்டாம், திகட்டாத இன்பத்தை பெறுவோம். வாழ்த்துக்கள். இவ்வளவு நாள் இந்த பதிவை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்காக இல்லை, நம்ம வாழ்க்கைக்காக. வாழ்த்துக்கள். வாஸ்து புருஷன் என்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். வாஸ்து உண்மை, வாக்கு உண்மை.